ஏய் அராத்தே. ஏய் சாரி அண்ணே. ஆமாம், நீ என்ன கவலைப்பட்டுக்கிறியா இல்லை யோசிச்சுன்னுக்கிறியா? உன் எக்ஸ்பிரஷனில் எதுவுமே புரியல. இல்லைடா, இப்போ இது எலெக்ஷன் வரப்போகுது. ஆமாம். இப்போ வந்து எங்கள் கட்சி சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிடணும்ல, என்னென்னலாம் மக்களை சொல்லி கவரலாம். நீ உன் கட்சின்னு சொல்லும்போது தான் சிரிப்பாக வருது. விளையாட சார், என்ன உனக்கு ஒரு ஒரு இன்டலெக்சுவல் ஐடியா வேணுமா? உன் கட்சிக்கு என்ன தேர்தல் அறிக்கை விடணும் அதானே? அதெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசுலேயே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சரி, நானும் எது கரெக்டாக இருக்குன்னு சொல்லுமா உன் கட்சிக்கு? சொல்லு. உன் கட்சி வந்து ஆட்சிக்கு வந்து வச்சுக்கோ, அதாவது அருமை நாயகம் நடத்தும் அனாதை கட்சி, அனாதை கழகம். இது ஆட்சிக்கு வந்ததுன்னா சரகு வாங்கினா சைட் இஸ் ஃப்ரீ சொல்லலாம். நீ தம் வாங்கினா வத்தி போட்டி ஃப்ரீ சொல்லலாம். அக்காலை கட்டினா தங்கச்சி ஃப்ரீ. இந்த மாதிரி ஃப்ரீன்னு தான் சொல்லி. அறிவு கட்டவனை சரக்கு வாங்கினா சைடிஷ் ஃப்ரீயா? அதெல்லாம் இல்லை, நான் சைடிஷ் வச்சிருக்கேன், சரக்கு யாருன்னா ஃப்ரீயாக வாங்கிட்டாங்கன்னு. தேர்தல் அறிக்கைன்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது நேற்று பாத்தியா? சின்னதாக தானே. நேற்று ஒரு தேர்தல் அறிக்கை விட்டுருக்காங்க, பாத்தியானே? என்ன தேர்தல் அறிக்கை? ரொம்ப நாளுக்கு அப்புறம், 50 வருஷத்துக்கு அப்புறம் இலவசங்களே இல்லாத ஒரு தேர்தல் அறிக்கை. ஓ, புரிஞ்சிருச்சு. நீ இந்த சூரிய கட்சியின் தேர்தலுக்கு. எஸ். என்னப்பா எல்லாரும் ஆவலா வாஷிங் மிஷின் வருமா, ஃப்ரிட்ஜு வருமா, இல்லைன்னா வந்து ஏசி வருமா, இல்லை காரு கீரு ஏதாவது தருவாங்களா, இதெல்லாம் ஓசியில் வருமா, இலவசமா வருமான்ட்டு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க மொத்தமாக. மக்கள் நீ என்ன பார்க்காத, நீதான் மக்கள்லாம் யாரும் அதை எதிர்பார்க்கல. ஏன் இந்த மாதிரி இலவசமே இல்லாமல் அறிவிச்சிருக்காங்க? இலவசமே இல்லாமல் அறிவிச்சாலும் அதில் ஒரு சின்ன கன்செஷன் வச்சுக்கிறாங்க. அது பார்த்தியா நீ? என்ன கன்செஷன்? கன்செஷன்னா என்னது? சலுகைகள். கன்செஷனை சொல்றியா நீ? இலவசமா தெரியலனா கூட அதுல ஒரு மேட்டர் இருக்குது பார்த்தில நீ. என்ன மேட்டர் சொல்லு. இப்போ அந்த ஸ்மார்ட் ஃபோன் தராங்கன்னு சொல்றாங்கல்ல, 3G 4G கனெக்ஷன் அதெல்லாம் தரான்னு போட்டுது. அது மாணவர்களுக்கு தானேப்பா. ஆட்டோ வந்து ஒரு 10,000 rupees இஸ் கிவிங். ஓ, அது கூட பரவாயில்லப்பா. ஆட்டோ ஓட்டுறவன் பாவம் எவ்வளோ நாள் வாடகை கொடுத்துன்னு இருப்பான், 10,000 கொடுக்கும். மற்றபடி விவசாயிகள் கடன் தள்ளுபடி நல்ல மேட்டர் ஆகுது. நான் பார்த்ததுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மக்களை டெய்லி சந்திக்கிற விஷயம் பால், கரண்ட்டு, காய்கறி. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த தேர்தல் அறிக்கை தயார் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் விளையாடுறதுக்கு காரணமே பெட்ரோல் டீசல். அது இவங்ககிட்ட கிடையாது. இவங்க கிட்ட கிடையாது, இருந்தால் பண்ணுவாங்க. இருக்கிற வரைக்கும் கட்டுக்குள்ளே வைக்கிறேன்னு பண்ணுறாங்கல்ல. பொதுமக்கள் பொது ஜனம் கரெக்டாக பயன்படுத்துகிற விஷயங்களை பார்த்து மூத்த தலைவர் யோசித்து கரெக்டாக அடிச்சுக்கிறாரு. போன தடவை அந்த கலர் டிவி சொன்னப்போ தேர்தல் அறிக்கை கதாநாயகன்னு சொன்னாங்களே, அதுக்கு போட்டிக்கு இவங்க எக்கச்சக்கமாக இலவசம் அனௌன்ஸ் பண்ணாங்களே. இப்போ அவங்க என்னத்தை இலவசம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க? அதுதான் புரியாமல் அவங்க முழிக்கிறதா. ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்களா? நான் சொல்கிறேன்டா. சொல்கிற தவிர ஏன்னா இப்போ இவங்க என்ன இலவசம் அறிவிப்பாங்க, எதிர்க்க நம்ம அறிவிக்கலான்னு தான் தேர்தல் அறிக்கையை தள்ளி போட்டதா சொல்கிறாங்க. இதில் இலவசமே இல்லைன்னொன்னே நம்ம இலவசம் கொடுக்கலாமா வேணாமான்னு கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறதா ஊருக்குள்ளே பேசிக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறது என்னன்னா, இப்போ தேர்தல் அறிக்கையை பற்றி நீ இவ்வளோலாம் சொன்னிய, இதெல்லாம் நடந்தால், சொன்னது போல் எல்லாம் அமைந்தால், அத்தைக்கு மீசை முளைத்தால் அப்புறம் பார்க்கலான்னு நீ சொல்ற. நான் எப்பவும் எதுவுமே வாயால சொல்ல மாட்டேன். அவன் உன்ன மாதிரி அடி வாங்க ஊருக்குள்ளதான் பேசுறாங்க எல்லாமே. அப்பா ஐயோண்ணா, நீ தயவுசெய்து இன்னும் கொஞ்ச நாள் நான் டீ கடை பக்கம் வரலான்னு நீ தப்பா நினச்சிக்காதுன்னா. ஏன்டா? வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு. எங்கள் வீட்டில் நீங்கள் வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறாங்க டீ கடை. ஓ, வெயிலில் அப்படியே மண்டை காயுதா, மூளை உருகி மூக்கு வழியாக வந்துடும் போலுது. தயவு செஞ்சு நான் கொஞ்ச நாள் வரலன்னா நீ தப்பாக நினச்சிக்காதுப்பா. பாய், இங்கேருந்து 200 மீட்டர் வர்றதுக்கு இவ்வளோ கவலைப்படுறிய. இப்போ நம்ம அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் 234 தொகுதிக்கும் சுற்றி 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 இந்த வெயிலில் வரப்போகிறாங்களே, அவங்கள என்ன தான் கொள்கை ரீதியாக அந்த ரீதியாக இந்த ரீதியாலாம் பேசினாலும் பாவம்ல எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஏசி காரில் ஜம்முன்னு ஏசி போட்டுன்னு போக போகிறாங்க. அப்புறம் டேய்,
தெருவில் இறங்கி மக்கள்கிட்ட பொதுக்கூட்டத்திலலாம் பேசும்போது என்னடா பண்ணுவாங்க? அப்போ வெயில் பின்னிடும்ல, எவ்வளவு கஷ்டப்படுவாங்கப்பா. சரி விடு, அது வந்து ஆட்சியை பிடிக்கணுன்ற இதுக்காக மக்களுக்காக உழைக்கணுன்ற ஒரு உத்வேகத்தில் பண்ணுறாங்க. வேற ஏதாவது ஒரு மேட்ரு சொல்ல, அவனுக்கு புதுசாக ஒரு மேட்ரு. சொல். அதாவது இப்போ வந்து நம்ம 4 அணி 5 அணி 6 அணி 7 அணி இப்படி ஆயினே போகிறாங்கல்ல. முடியத்துக்குள்ளே எவ்வளோ அணி ஆகும் தெரியாது, எத்தனை அணி ஆவாங்க அவங்களுக்குள்ளே என்ன தெரியாது. அவங்களில் சவப்பு சட்டக்காரங்களாம் கொஞ்சம் கொந்தளிப்பில் இருக்காங்களாம். இதெல்லாம் கூட சேர போகுதுன்னு சொல்லிடுறேன். தென்னந்தோப்பு கட்சிக்காரு லேட்டாக வந்தார். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தா மாதிரி சீட்டு அதிகமாக வாங்கிட்டாரு. அவரோட நமக்கு சீட்டு கம்மியாக இருக்கு. இத்தனை நாள் இந்த கூட்டணியை கட்டி காப்பாற்றணுமே, கூட்டணி தர்மத்தை மீறாமல் நடந்தோமே அப்படின்னு சவப்பு சட்டக்காரங்களாம் சீற்றமாக இருக்காங்க. அவங்க சீற்றமாக இருந்தா என்ன? இதை பாரு, 124 ஒன்று கூட தர மாட்டேன்னு சொன்ன கேப்டன் அண்ணே 20 இதை விட்டு கொடுத்துட்டாங்கல்ல. அதுதான் நம்ம ஏற்கனவே பேசிட்டுமே, அங்கே வந்தா அங்கே இங்கே வந்தா இங்கேன்னு. இப்போ அங்கேயும் இங்கேயும் அவர் சேர்ந்து பேசினனால கலந்து கட்டி கொடுத்துருக்காங்க. சரி, எப்படியோ அவங்க சமாதானமாக ஒத்துமையாக தேர்தல் முடிகிற வரைக்கும் இருக்கணும்ட்டு அவங்க கூட்டணியிலேயே பேசிக்கிறாங்க. இப்போ சிவப்பு சட்டக்காரங்க என்ன கொஞ்சம் வருத்தம் தானா? கண்டிப்பாக வருத்தத்தில் தான் இருக்காங்க. அதனால ஏதாவது பாதிப்பு? அதாவது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் வாரம் ஒரு சிறப்பு கொடுப்பாங்கல்ல இப்போ செய்தித்தாள், அது மாதிரி அவங்க கூட்டணியில் வாரம் வாரம் யாருன்னா கோச்சிக்கிறாங்க. இந்த வாரம் கோச்சிங், இந்த வாரம் இவர் அது அப்படி அதை விட்டு அனாவசியமாக அதுக்கு மேலே அதிகமாக பேசாத. சரி, இப்போ வேற என்ன சொல்லணும் உனக்கு? எனக்கு ஒன்றும் சொல்ல வேணாம், டீ சொல்லு. நான் ஒன்று சொல்கிறேன், தயவு செய்து இந்த டீ கடைக்கு வரவங்கெல்லாம் நம்ம பேசுறதை கேட்டுட்டு அப்படியே திரும்பி போகணுமே தவிர இந்த டீயை மட்டும் குடிச்சு உடம்ப கெடுத்துக்கூடாது. ஏன்னா அவன் வச்சிருக்கிறது பால் இல்லை, பாய்சன்னு. ஊருக்குள்ள பேசுகிறாங்களா? குடிச்ச நான் தாண்டா சொல்கிறேன். ஓ, நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கு முன்னால் அடுத்து வரப்போகிறது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பேரட் பஞ்ச். நேற்று வரைக்கும் ஒரு பஸ் சிஐடி நகர்லேருந்து கிளம்பி அறிவாலயம் வந்து கோபாலபுரம் போய் திரும்பியும் கடைசியில் சிஐடி காலனிக்கே போயிடுமா. ஆனால் கொஞ்ச காலமாக அந்த பஸ்ஸு கோபாலபுரத்துலேருந்து கிளம்பி சுற்றி திரும்பியும் கோபாலபுரமே வந்துட்டான். வர வர இந்த பேரட்டு பேசுறது எனக்கு ஒன்றுமே புரியல. சரி நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஈஸ்டர் ஜி அண்ட் பேரட் ஜி.